கேஎஃப்சி வந்து புதுசாக ஒரு ஃப்ளேவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் தான் டொங்க்டு சிக்கன். டொங்க்டு சிக்கனில் உங்களுக்கு 3 வெரைட்டிஸ் ஆஃப் கிடைக்கும். ஒன்று வந்துட்டு பர்கர், ஸ்ட்ரிப்ஸ், அப்புறமா ஃப்ரைட் சிக்கன். இங்கே வந்துட்டு நான் ஸ்ட்ரிப்ஸ் போன்லெஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். அவரோட ஆடெல்லாம் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலி ஸ்ட்ரிப்ட் போன்லெஸ் டொங்க்டு ஃப்ளேவரில் வந்திருக்கு. ஸோ பார்க்குறதுக்கு என்னமோ செமையாக இருக்குது. அது கூட வந்துட்டு உங்களுக்கு சாஸ், அப்புறமா கொஞ்சம் பிளாக் பெப்சி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாஸ் கொஞ்சம் மீடியம் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் அவரோட டொங்க்டு ஃப்ளேவர் சிக்கன். ஃபைனலி இதை பற்றி பேசணுன்னா இது ஒரு கொரியன் ஃப்ளேவர். கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்கும், கொஞ்சம் டேங்கியாகவும் இருக்கும். இந்தியாவில் நிறைய பேருக்கு இந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக பிடிக்காது. ரொம்ப சாஸ் எடுத்து ஒரு சிக்கன் மேலே ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. ஈவன் நீங்கள் மைனஸ் கூட முக்கி சாப்பிட்டாலும் சரி, எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு மொக்கையாக தான் இருக்குது. வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் வந்து செம்ம போரிங்காக இருக்குது. அவ்வளோ டேஸ்டியாக இல்லை. நீங்கள் மைனஸ் கூட சாப்பிட்டாலும் சரி, எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்டியாக இல்லை. இதே நீங்கள் நார்மல் பெரி பெரி பவுடர் போட்டு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். கை கூட ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. என்னென்ன கெமிக்கல்ஸ் போட்டிருக்காங்களோன்னு தெரியல. ஸோ ஃபைனலாக ஒரு பெப்சியில் டாட்டா பாய் பாய் சொல்கிறோம். பாய்.